வெல்கம் டு ஓரோ சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டீப் ஃப்ரை பண்ணாத பன்னீர் மஞ்சூரியன். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் வீட்லேயே. ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். டயட் ஃபுட்டாக கூட நீங்கள் இது ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சாலட்டில் மிக்ஸ் ஆகிருக்கும். கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் குடமிளகா, ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீரை நல்லா கையில் உடச்சி விட்டுக்கோங்க. ஒட்டி இருந்தால் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். சாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். ஒரு சைடு ப்ரௌன் கலராக ஆனால் கூட போதும், 2 சைடு ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பன்னீரை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை நம்ம இதில் சேர்க்குறோம். அதே ஆயிலில் பன்னீர் வறுத்த ஆயில்லையே கொஞ்சம் தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கேரட்டு சேர்த்துக்கிறேன். கேரட் அதே எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்ச தக்காளியை காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நல்லா கேரட்டை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருந்தால் சிலருக்கு பிடிக்காது, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ அந்த கேரட்டும் எடுத்ததுக்கப்புறமா வதக்கி வச்ச தக்காளியில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml தண்ணி. அதில் கொஞ்சமாக கல்லுப்பு, இது தனி மிளகாத்தூள், எந்த மசாலாவும் சேர்க்காத மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இது தக்காளி சாஸ் மாதிரி இருக்கும். நம்ம வினிகர் எதுவுமே இல்லாமல் வீட்டிலே செஞ்சதாக இருக்கும். டேஸ்ட்டும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அதே பாண்டிலில் கொஞ்சமாக குடமிளகா, வெங்காயம், வதக்கி வச்ச கேரட் இதெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 ஸ்பூன் போல் கோகோனட் ஆயிலை சேர்த்துட்டு நீங்கள் எந்த விதமான குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு மூடி போல் சோயா சாஸு, டார்க் சோயா சாஸு, அப்புறமா க்ரீன் சில்லி சாஸு, இது ரெண்டும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சால்ட்டு தேவையில்லை, நம்ம தக்காளியிலே போட்டு வதக்கியிருக்கிறோம். இப்போ இந்த சாஸ்லேயும் கொஞ்சமாக உப்பு இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா பன்னீரை வதக்கி வச்சுருக்குறோம்ல, சாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பன்னீரை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கணும். இந்த சாஸ் எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் ஆகி ட்ரை ஆன வரைக்கும் இது பண்ணிட்டா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டேஸ்ட் நான் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நீங்கள் டயட் ஃபுட் இருந்தாலும் ஒரு மீல் இது எடுத்துக்கலாம். இதில் ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. குடமிளகா லோ கேலரி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.